இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். இதுதானே இன்றைய நம்முடைய அனுபவம். காலையில் 9:30 மணிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தேவ பிரசன்னத்தில் நீந்தி நீந்தி மிதந்து மிதந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேறு ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நான் இன்னும் கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டிய சில வார்த்தைகள் உண்டு. அவைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த காரியத்தை நாம் முடிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நல்ல போதுகிறே, நல்ல மேய்ச்சலில் எங்களை வழிநடத்தி வருகிறவரே, எங்கள் வாழ்வை இந்த 9ஆம் தேதிக்கு பின்பு மறுரூபமாக்கி ஆசீர்வதித்து பெருக பண்ணி எங்கள் எல்லைகளை விருத்தியாக்கும்படியாய் நீர் வைத்திருக்கிற உயர்ந்த நினைவுகளுக்கு என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல உம்முடைய வசனம் இன்றைக்கு இறங்கும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்லுவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பெண்களாகிய நம்மை இயேசு மிகவும் நேசிக்கிறார். நீங்கள் அவர் பார்வையில் விசேஷமானவர் பிள்ளைகள். புருஷனுக்கு வேதம் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறதோ அதே ஆசீர்வாதங்களைத்தான் பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது. புருஷனை பார்த்து தேவன் சொன்னார், நீ நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்று சொன்னார். புருஷனுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை ஸ்திரீக்கு எப்படி சொன்னார் தெரியுமா? நீ வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை செடி என்று சொல்லி. நாம் புருஷனையும் மனைவியையும் ஆண்டவர் ஒன்றாகத்தான் பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு காரியம், ஒரு குடும்பத்தை கட்டுவது என்பது ஒரு புருஷனால் முடியவே முடியாது. அவன் தலை கீழாய் நின்னாலும் அவனால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். நமக்குள்ளே அந்த வீட்டை கட்டுகிற பாக்கியத்தை நாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே தேவன் நமக்குள்ளே வைத்து விடுகிறார். அந்த கிருபையிலே நாம் வளர்ந்து தான் நம்முடைய குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நான் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். நீதிமொழிகள் 19:22 இவ்வாறு சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். உங்கள் பேர் என்ன தெரியுமா? நன்மை. உங்கள் பேர் என்ன தெரியுமா? தயை. நீ சொல்கிற எனக்கு சோறாக தான் தெரியும்னு, நீங்கள் சொல்கிறீங்க நான் படிக்கலை, எனக்கு வயல் வேலை தான் தெரியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனைவியாகிய நீ நன்மை, மனைவியாகிய நீ தயை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆங்கில வேதாகமும் சொல்கிறது குட்னஸ் அண்ட் ஃபேவர். உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமா? மனைவியின் மூலமாகத்தான் வரும். உன் குடும்பம் நன்மையாகிய உன்னால் தான் ஆசீர்வதிக்கப்படும், தயையாகிய உன்னால் தான் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பத்திற்கு நன்மையும் தயையும் கொண்டு வரும் அதிகாரத்தை தேவன் மனைவியின் மேலே வைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்கள் புருஷனுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாக வேண்டிய ஆசீர்வாதங்கள் மனைவியாகிய உங்கள் மூலமாய் அதிகாரத்தோடு உங்கள் குடும்பத்துக்கு கடந்து வருகிறது. நீ ஜெபிப்பாய், நீ உபவாசிப்பாய். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உன் கணவருக்கு ஒரு வழிநடத்துதலை கொடுப்பார். தேவனுடைய வழிநடத்துதல் உங்கள் குடும்பத்துக்கு வரும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகவே ஒரு கடினமான காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை தேவனிடத்தில் எடுத்துகிட்டு போகிறீங்க, நன்மையும் தயம் உங்கள் குடும்பத்துக்கு வர்றதுனால அதை லெகுவாய் முடிக்கும்படிக்க கர்த்தர் உதவி செய்வார். அது மலை போல பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் நன்மையாகிய நீ தயையாகிய நீ இயேசுவை சார்ந்து கொள்கிறபடினால் அந்த கடினமான காரியம் லெகுவாக இயேசு கிறிஸ்துவினால் உனக்கு முடித்து தரப்படும். இந்த செய்தியை 2 பிரிவுகளாக நான் பிரித்தேன். ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சுறேன். முதலாவதாக, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? பெண்களாகிய நான் பல பாடுகளின் வழியாகத்தான் குடும்பத்தை கடத்துகிறோம். இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். காலில் 2 ஆப்ரேஷன் நடந்திருக்கு. பாடுகள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸ்டேஜில் நிற்கிறவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கும் நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. எனக்கு மட்டும்தான் இந்த கவலைன்னு சொல்லி ஏன் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 97:11 இந்த வசனம் இருக்குது. நீங்கள் நீதிமான் தானே, உங்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செம்மையான இருதயத்தார் தானே,
உங்களுக்கு வெளிச்சம் இருக்குது, அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன் நீங்கள் சும்மா அழுது சோர்ந்து போகிறீங்க? உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சுல்ல, 50 வயசு வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தலையா? எத்தனை தடவை அழுதுங்க? எத்தனை தடவை கர்த்தர் காப்பாற்றினாரு? எத்தனை தடவை ப்ரமோஷன் கொடுத்தாரு? ஆனால் இப்போ திருப்பி அழுதுகிட்டே தான் உட்காந்துருக்கீங்க. கர்த்தரை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டுன்னா நீங்கள் படுகிற அவிசுவாசம்தான். என் மகன் என்னை நம்பலை, என் மகன் என் சந்தேகப்படுறான், இத்தனை வயசு வரைக்கும் நான் காப்பாற்றினேன், இந்த காரியத்தில் நான் உதவி செய்வேன், அவள் என்னை நம்பவில்லையே என்று சொல்லி அவர் துக்கப்படுவார். ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தாதீங்கள். நான் நின்று கொண்டிருக்கிறேன், பல பாடுகள் வழியாகத்தான் கடந்து வந்தேன். பாடுகளை ப்ரமோஷன் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஒரு பாடு வருதா, அடுத்து ஒரு ப்ரமோஷன் வரும். ஒரு பாடு வருதா, அடுத்து ஒரு மேன்மை வரும். ஒரு சிலுவை வருதா, அடுத்து உனக்கு மகிமை வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, அவங்களாம் நல்லா இருக்காங்க. அப்படியா? தாவீது சொன்னான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான் இருக்குன்னு சொன்னான். ஆண்டவர் உயிரை எடுத்துட்டாரா? பைபிளில் சொல்லியிருக்கு, அவன் தீர்க்காயுசும் கனமும் மகிமையும் உள்ளவனாய்த்தான் மரணம் அடைந்தான். இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். வேதத்தில் கஷ்டப்படாத பரிசுத்தவான்கள் ஒருவரும் இருந்ததே கிடையாது. எல்லா பரிசுத்தவான்களும் பாடுகளின் பாதையின் வழி தான் நடந்து போனார்கள். குடும்பம் என்று சொன்னால் பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத குடும்பம் உலகத்தில் இல்லவே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு நம்ம ஜொலிக்கிற கிருபையை தருகிற கர்த்தர் நம்மளோடு கூட உண்டு. அழகாக சிஸ்டர் சொன்னாங்க, ஷீலா விஜயகுமார் சிஸ்டர். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நானும் அதே வசனத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாமலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. உங்களுக்கு வருகிற பாடுகளை, சோதனைகளை இது நன்மைக்காக தான் எனக்கு அனுபவிக்கப்பட்டிருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள். ஆச்சரியமான முடிவுகளை காண்பீர்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானாகிய உனக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது, செம்மையான இருதயத்தார உனக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு வெளிச்சம்தான் ரிசல்ட்டு, உனக்கு மகிழ்ச்சி தான் ரிசல்ட்டு. உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தினால் எழும்பி நிமிர்ந்து நில்லுங்கள். சோதனை என்னும் இருளில் இறைவன் இயேசுவினுடைய ஒளி உங்கள் வாழ்க்கையில் வீசும். நான் வேதத்தை வாசித்து கொண்டிருப்போ நிறைய இருள்களை படித்தேன். பாவம் என்னும் இருள், வியாதி என்னும் இருள், இழப்பு என்னும் இருள், மரணம் என்னும் இருள், சத்ரு என்னும் இருள், சஞ்சலம் என்று ஒரு இருள் என்று சொல்லி பலவிதமான இருள்களை நான் வாசித்தேன். இதில் ஏதோ ஒரு இருள் வழியாக நாம் கடந்து செல்கிறோம். யோபு என்ற பக்தன் எல்லா இருள்களின் வழியாகவும் கடந்து சென்னான். அவன் எப்படியே போயிட்டானா? யோபு லாஸ்ட் அதிகாரத்தை நினைத்து வாசித்தேன். அவனுக்கு 7000 ஆடு இருந்துச்சான். 14,000 ஆடை கர்த்தர் திருப்பி கொடுத்தாராம். 3000 ஒட்டகங்களை இழந்து போயிட்டானா. 6000 ஒட்டகங்களை கொடுத்தாராம். 500 ஏர்மாடுகள் செத்து போச்சான். 1000 ஏர்மாடை கொடுத்தாராம். 500 ஆடுகள் செத்து போச்சான். 1000 ஆடுகளை கொடுத்தாராம். எண்ணி எண்ணி கொடுப்பார்ப்பா கர்த்தர், எண்ணி எண்ணி கொடுப்பாரு. 7000 ஆடை தொலைச்சானே, 13,000 ஆடு ஆண்டவர் கொடுத்தாரு? இல்லை, 14,000 கொடுத்தாரு. 2 தனியாக எண்ணி 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 உங்கள் கையில் கொடுப்பார். அதற்காகத்தான் வேதத்தில் ஆண்டவர் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காரியத்தில், இருள் நிறைந்த அந்த சூழ்நிலையில் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற வெற்றி உண்டு. குடும்பத்தில் 90% பிரச்சனை பிள்ளைகளால் தான். பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம், சுகம், குழந்தை, இதை பற்றி தான் புலம்பிகிட்டே இருக்கோம். உங்கள் பிள்ளைகளை குறித்த உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்தை ஏற்கனவே எட்டிவிட்டது. நீங்கள் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்க தேவன் அனுமதி தரமாட்டார். உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் நீங்கள் கதறும்படிக்கு அவர் அலோவ் பண்ணவே மாட்டார். நீங்கள் ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்க, என் பிள்ளையினுடைய வாழ்வில் தேவ சித்தம் மட்டும் நிறைவேறணும்னு செப்பீங்க. இந்த ஒரு வார்த்தை ஜெபந்தான், என் பிள்ளையினுடைய வாழ்வில் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் மகத்தான காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்ணான். அந்த ஜெபம் பெரிய ஜெபம்லாம் கிடையாது. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, அவ்வளோதான். அரை சென்டென்ஸ் தான் அவன் ஜெபம். நம்ம மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறோம்ல, அதுக்கு அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன்.
இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அவ்வளோதான், அரை சென்டென்ஸு. உடனே பதில் வந்துருச்சு. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இஸ்மவேல் பிழைத்திருக்கிறான் உலகத்தில். அவங்க தாய் ஆகார் அழதான் செஞ்சான். அவளுக்கு ஜோம் பண்ண தெரியாது, அவள் அழுதாள். ஆனால் அழுத கண்ணீரை கர்த்தர் பார்த்து, ஏன் அழுகிறாய், பிள்ளையை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் இடைப்பட்டார். தகப்பனுடைய ஜெபம், தாயினுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் எத்தனை வல்லமை உள்ளது. அதிக நாட்களாக பிள்ளைக்காக, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, குடும்பத்தில் உள்ள வியாதிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் நினைத்ததற்கும் மேற்கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தில் கிரகிக்க முடியாதபடிக்கும் அற்புதம் செய்து அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஏனென்றால் நீதிமானுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறதில்ல, நீங்கள் கட்டாயம் மகிழும்படிக்கு தேவன் உதவி செய்வார். ஆரோக்கியமாக உங்கள் முன்பதாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். 2013 ஆண்டு என்னை பரிசோதித்த மருத்துவர்கள் சொன்னார்கள், உனக்கு கேன்சர் இருக்கிறது என்று சொல்லி. ஒரு நிமிஷம் குழம்பித்தான் போனேன். எங்களுடைய படகு அழகாய் சென்று கொண்டிருந்தது. சுனாமி வீசிருச்சு, புயல் வந்துருச்சு. ஆனால் என்னை தூக்கி நிறுத்தின ஒரு வேதவசனம் என்ன தெரியுமா? ரோமர் 8:28. தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன், எனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி நிமித்தம் சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும் என்ற ஆழமான விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்தார். தூசியை உதறிவிட்டு எழும்பி நின்றேன். சிஎம்சி வெள்ளூரில் எனக்கு ட்ரீட்மெண்ட் இருந்தது. நான் போய் எனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு கீமோதெரப்பி கொடுத்த டாக்டர் சொன்னார், ஒரு லிஸ்ட்டில் ஒரு 10 ஐட்டம் எழுதியிருந்தார். அவர் என்னை உத்து பார்த்துட்டே இருப்பார். நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஆள். டாக்டர், இந்த மருந்து ஏன் ரெட்டாக இருக்குது, இயோசின்ட்டு டை போட்டிருக்காங்களோ, இதில் ஏதோ போட்டிருக்கீங்க டாக்டர். அப்புறம் பயந்து போய் என்னை பார்த்துட்டே இருப்பார். அந்த லிஸ்ட்டில் வாமிட்டிங் வரும், ஹிஸ்டீரியா வரும், டயரியா வரும், காய்ச்சல் வரும், என்னமோ எழுதியிருந்தாங்க. ஒரு 3 இதை வாசிட்டேன். 3 இதை வாசிட்டு அந்த பேப்பரை மடிச்சுட்டு ஏசப்பா, மருத்துவ ஞானம் இவைகளை சொல்லுகிறது, ஆனால் தேவனுடைய பலத்தை நான் சார்ந்து கொள்கிறேன், சிலுவையில் இருந்து வரும் சுகத்தை நான் கிளைம் பண்ணுகிறேன், இந்த மடித்த பேப்பரை சிலுவைக்கு கீழே நான் புதைத்து வைத்து விடுகிறேன், நீர் எனக்கு சுகம் தாரும் என்று சொல்லி ஜெபித்தேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருந்தார். அவர் அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போனேன். சீக்கிரத்தில் அந்த வியாதி என்னை விட்டு தூரமாய் போனது. இன்றைக்கி 12 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஆரோக்கியமாய் உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஒரு சின்ன மாத்திரை கூட நான் எடுப்பது கிடையாது. காய்ச்சலுக்கு மிட்டாசின் போடுவேன், ஆனால் எனக்கு வந்த வியாதிக்கு ஒரு சின்ன பொடி மாத்திரை கூட நான் எடுப்பது கிடையாது. இன்றைக்கும் தேவன் என்னை ஜீவனோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். 60 வயசு வரைக்கும் கல்லூரியில் வேலை பார்த்தேன். மே மாதம்தான் நான் ரிட்டையர்ட் ஆனேன். என்னுடைய கல்வி பணியும் தேவன் சிறப்பாக முடிக்கும்படி உதவி செய்தார். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், ஜீவனுள் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு சாட்சியாக தேவனாகிய கர்த்தர் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த பாடுகளின் பாதைக்கு பின்பதாக எல்லா பகுதிகளிலும் அவர் ஆசீர்வாதத்தை அள்ளித்தான் கொடுக்கிறார். நான் சில நேரம் சொல்லுவேன், போதும் ஆண்டவரே, அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவேன். அவர் எல்லைகளை பெரிதாக்கி கொண்டே போகிறார். அது எல்லா பகுதிகளிலும் நான் அந்த ப்ரொமோஷன்ஸை சந்திக்கிறேன். எல்லா ஏரியாஸ்லையும் அவர் கொடுக்குற வித்தியாசமான ஆசீர்வாதங்கள், அபிஷேகம், ஊழியம், வரங்கள், கல்வி பணி, பொருளாதார தேவைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்பம், எல்லா விதத்திலும் அவர் பெருக்கத்தை கொடுக்காத ஏரியாவே இல்லை. ஏன் தெரியுமா? மகளே, 2013 ஆண்டு நீ பாடுகளை சகித்து கொண்டாய். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். ஆகவே கர்த்தர் நம்மை பாக்கியவான், பாக்கியவதி என்று தான் சொல்லுவார். நீங்கள் அழுகிறீங்கள, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உடைய பாக்கியவதின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் வேதம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமே சும்மா அழுதுட்டுருக்கீங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, பாக்கியவதி என்று சொல்லி கர்த்தரை அழைத்து தான் அந்த பாடுகளுக்கு பின்பாக அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அதிகமாக அவர் பெருக பண்ணினார். யோபை போல தான் என்னுடைய நிலைமையும் அவர் வேதத்தில் எழுதினது தான். அவர் சொன்னது தான். ஆகவே நீங்கள் உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போல்லாம் என்ன தெரியுமா? காலில் கொஞ்சம் ஃப்ராக்சரு, ரெண்டு என்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஆண்டவரே, இந்த பாடு வந்துருச்சா, அடுத்து எனக்கு ஒன்று ப்ரொமோஷன் வச்சுருக்கீங்களே, அதை நினச்சி நான் சந்தோஷப்படுத்துக்கிறேன். என்னை தொட்ட வேத வசனம் என்ன தெரியுமா? அவர் பாடுபட்டு சகித்தபடினால, எதுக்கு சகித்தாராம்?
அவர் வலது பாரசத்தில் இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவர் சிலுவையை ஏன் சகித்தார்? அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பிதாவின் இடத்துல. ஏன் எனக்கு கால் வலி வருது, அதில் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் வச்சிருப்பார்ல, அதை நினச்சி நான் ஈஸியாக இந்த பாதைகளை கடந்து போகிறேன். என்னை பார்க்குறவங்க நீ மெலிஞ்சிட்டியோ அப்படிலாம் கேட்பேன். இல்லையே, நான் சந்தோஷமாக இருக்கேன். உண்மையிலே என்னை பார்க்க வந்தவங்க சொல்லுவாங்க, உன் முகம் பிரகாசமாக இருக்குது, ஆனால் நாங்கள் அழுகிறோம் உனக்காண்டி, உனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, உனக்கு போய் இப்படி வரக்கூடாதே, இப்படி தான் சொன்னாங்க. இல்லைம்மா, இது நன்மைக்கு தான் வந்திருக்கு. நீங்கள் இருள்னு நினைக்கிறீங்க, அதுக்குள்ளேருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். நீங்கள் தீமைன்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளே தான் கர்த்தர் நன்மையை வச்சிருக்கிறார். நீங்கள் தீமைன்னு சொல்லி அழுதிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்குள்ளே ஒரு நன்மை உங்களுக்கு உண்டு. இருள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற ஒரு காரியத்தில் வெளிச்சத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் கட்டாயம் காண்பீர்கள். ஆகவே பாடுகள் உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். அந்த இருளிலே தேவனுடைய ஒளி வீசும். அதற்கு பின்பு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மகிமையை கட்டாயம் காண்பீர்கள். சிலுவைக்கு பிறகு மேன்மை உண்டு, பாடுகளுக்கு பிறகு கட்டாயம் மகிமை உண்டு. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குதுமா, உனக்கு சந்தோஷம் விதைக்கப்பட்டிருக்குது, உனக்கு வெளிச்சம் உதைக்கப்பட்டிருக்கு. நீ ஏன் அதெல்லாம் என்னாமல் பிசாசு சொல்கிறதே கேட்டுக்கிட்டு இருக்கேன்? அவன் பொய்யன், அவன் பொய்க்கு பிதா கண்டதை ஊதுவான். அவன் சொல்லதே கேட்டு நீ அழுதுகிட்டே மூலையில் உட்காந்துருப்பியா? கர்த்தர் உனக்கு நன்மை செய்யவே இல்லையா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்னு அவனுக்கு சொல்லியிருக்கிறார்ல. அப்புறம் இந்த பாடு, என் பேத்திக்கு கஷ்டம், என் பேரனுக்கு கஷ்டம், இப்படி தான் நம்மளுடைய கால். தேவைகள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. உபத்திரவம் உண்டு, என் ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஆனால் ஜெயித்தவரால் ஜெயிப்போம். எது வரைக்கும் ஜெயிப்போம்? ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜெயிப்போம். இந்த பிரச்சனை மட்டும் இல்லைல்ல, என்ன இருள் வந்தாலும் ஜெயித்தவராலும் ஜெயித்து முன்னேறி கொண்டே இருப்போம். இது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆகவே சோர்ந்து போகாதுங்க. தூசியை உதறிவிட்டு எந்திரிச்சுங்க. அது கஷ்டம் இது கஷ்டம்னு புலம்பிட்டு ஒரு மூலையில் உட்காந்துடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சி என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறது தான் முதிர்ச்சி. ஆகவே கர்த்தர் என்னை பழக்க வைத்ததுனால நான் உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இருளிலிருந்து வெளிச்சமும் தீமையிலிருந்து நன்மையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில். அடுத்ததாக தேவனாகிய கர்த்தர் ஒன்றை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நன்மை, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தயை. ஆனால் குடும்பத்தோடு மட்டும் அந்த சர்க்கிள் நின்று விடக்கூடாது. நீ கிராமத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். தெபோராளை குறித்து நான் வாசித்து கொண்டிருக்கேன். அவளுடைய ஹஸ்பண்ட் பேர் லபித்தோத். அவன் மேரீடு, பெண் தீர்க்கதரிசி, குடும்பம் பிள்ளைகளாக இருந்திருக்கும். அவன் என்ன தெரியுமா செஞ்சா? அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு அவங்க சொந்த நாடு தான். கடினமான நாட்களில் தெபோராள் ஒரு தாயாக எழும்பினாள். அவள் பாராக் என்ற தேச தலைவனை வரவழைத்தாள். அவள் பேச்செல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா, கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படி சொல்லி அவன் கையை தேற்றுவான். அவன் சொந்த தேசத்தில் அடிமையாக இருக்கான். சொந்த இஸ்ரவேல் தேசத்தில் அம்புட்டும் அடிமையாக கிடக்குது. ஒருத்தர் கூட எந்திரிக்கல. தெபோராள் எந்திரிச்சிட்டா. விழி விழி தெபோராளே விழி. தெபோராள் விழித்து கொண்டால் அந்த தேச தலைவனை அழைத்தால், நீ போ, இந்த யுத்தத்துக்கு கர்த்தர் உனக்கு வெற்றி தருவார் என்று சொன்னான். இப்போ தேச தலைவனுக்குள்ள பயமெல்லாம் போயிடுச்சு. அவன் கைகளை திடப்படுத்தினாள். நீங்களும் மற்றவருடைய கைகளை திடப்படுத்துங்கள். திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், கிராமத்துக்குள்ளே கடந்து செல்லுங்கள். தெபோராள் சொன்னா, கிராமங்களுக்கு நான் தாய் என்று சொல்லி. நம்ம இங்கே எல்லாரும் உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாரையும் பார்த்து வசனம் அப்படி தான் எதிர்பார்க்குது. நீ கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் தாயாக இருப்பியாமா? உன் குடும்பத்துக்கு மட்டும் நன்மை தயை நீ கொண்டு வருகிற பிள்ளையாவே நீ இருந்துருவியா? நீ தெபோராளை போல நீ எழும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நான் இந்த செய்தியை தியானித்து கொண்டிருக்கும்போது ஒரு சில பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறீங்க. பழைய காலத்தில் எங்கள் கிராம ஊழியத்தில் நீங்கள் தீவிரமாக இருந்தீங்க, பட்டண ஊழியத்தில் தீவிரமாக இருந்தீங்க, கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்தீங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் டல் ஆயிட்டீங்க. இப்போ முன்னாடி மாதிரி நீங்கள் செய்கிறதில்ல. சில பேருக்கு அது தெரியாமையே நீங்கள் டல் ஆயிட்டீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் பின்னாடி நீ செய்கிற கிரியைகள் நிறைய இருக்கணும் மகளே. அங்கே நீ ஆஃப் ஆகிட்டியே, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ டல் ஆகிட்டியே, நீ கிரியைகளில் பெருகிறவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தானே நான் எதிர்பார்க்கிறேன்.
கர்த்தருடைய கிரியைகளில் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ உன்னையே குறுக்கிக்கிட்டு நீ அமர்ந்துட்ட. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ செய்த ஊழியத்தை நீ இப்போ செய்கிறியா? ஊழியங்களில் புதிதான காரியங்கள் இருக்குதா? எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு வசனம், ஜீவ விருட்சம் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வசனத்தை விட மாட்டேன். மாதந்தோறும் புது கனின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதம் என்ன ஆண்டவரே ஊழியம், அடுத்த மாதம் என்ன ஊழியம், நீங்கள் என்ன ஊழியத்தை வச்சுருக்கீங்க, அந்த கனி எனக்கு காமிங்க, நான் போகணும் என்று சொல்லி விடாப்பிடியாய் பிடித்துக் கொள்வேன். தேவன் புதிய வாசல்களை திறந்து கொடுப்பார் கிருபையாக. அவரே நடத்துவார், அவரே கனிகளை கொடுக்கும்படி கிருபை செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்? சோர்ந்து போயிட்டியா? ஊழிய பாதையில் ஆஃப் ஆகி போயிட்டியா? எழும்பி நில்லு. நீ முந்தி செய்கிற கிரியைகளிலும் பின்னாடி செய்ய போகிற கிரியைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தெபோராவை போல எழுந்து கொள்வோமா, விழித்து கொள்வோமா? கர்த்தருக்காக இன்னும் கொஞ்சம் காலங்கள் தான் இருக்குது. அதிலே நம்ம சாதித்து விட வேண்டும் ஆண்டவருக்காக. எனக்கெல்லாம் கொஞ்சம் பலன் தான். சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது எப்போ இது தான் சொல்லுவாங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ தேவனுடைய நாமத்தை மறுதளிக்கலன்னு சொல்லி பார்த்தா அடிக்கடி எனக்கு வரும். பரவாயில்ல, எனக்கு இருக்கிற பலத்தோடு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார்ல. கொடுக்கணும், ஜெபிக்கணும், உழைக்கணும். என்னை பொறுத்தவரை 3ஐயுமே செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை உறிஞ்சிக்கிடணும். நான் கொடுத்துட்டேன்ல, நோ. நான் ஜெபிச்சிட்டேன்ல, நோ. உழைக்கிச்சினேன்ல, நோ. 3ஐயுமே செய்யணும். 3ஐயும் செஞ்சு இறைவனிடத்துல இருந்து பெஸ்ட்டான ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. இது பண்ணிட்டே நான் போதும்னு நினைக்காதீங்க. 3 விதத்தில் உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை நீங்கள் செய்யணும். 50 ரூபா கொடுத்தாரும் தேவன் அங்கீகரிப்பார். அவங்கள போல் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இல்லாததின் படி இல்லை, உங்களுக்கு உள்ளதின் படியே தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகிய 3 காரியத்தை நான் செஞ்சுட்டு நான் இந்த ஊழியத்துக்கு என்று யோசித்து பார்த்து கர்த்தருக்காக நீங்கள் காரியங்களை செய்கிறவர்களாய் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். கடைசியாக பெண்கள் என்று சொன்னாலே ஜெபந்தான். ஈஸியாக கண்ணீர் வருதில்ல, அந்த கண்ணீரெல்லாம் மனதுருக்கத்தின் கண்ணீர் தான். அதை மற்றவர்களுக்காக நீங்கள் செபித்து, ஆத்துமாக்களுக்காக செபித்து, தேசத்தின் தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக வேத வசனத்தின்படி செபித்து உங்கள் ஊழியத்தின் பங்கை நிறைவேற்றுங்கள். இன்றைக்கி நிறைய ஆன்லைன் கேசிபிசியில் சிஸ்டர் அழகாக நிறைய போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ரிசப்ஷனில் சொல்லிட்டு போனீங்கன்னா, உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவாங்க. அந்த ப்ரேயர் நிறைய இருக்குது, எவ்ரிடே இருக்குது. திங்கள் செவ்வாயிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது. அந்த ப்ரேயர்லாம் கலந்து கொண்டீங்கன்னா, எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தெரிந்துக்கொள், அவேக் அவேக், ஜெபத்தில் எழும்பு எழும்பு எழும்புன்னு ஆண்டவர் எது சொல்கிறாரு? ஜெபத்தில் எழும்பு, கூடுதலாக ஜெபி, கூடுதலாக ஆன்லைனில் போய் ஜெபி, வீட்டு ஜெப கூட்டங்களை ஒழுங்குபடுத்து, அங்கங்கே ப்ரேயர் இருந்தால் போய் ஜெபி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கிரியையில் பெருகு. 4 ஆன்லைன் பார்த்தியா, இன்னும் கூட ஆன்லைன் பார்த்து ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பலப்படுங்க, மற்றவர்களையும் ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்துங்க. கடைசியாக எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு தாயார் இருந்தாங்க. அந்த தாயாருக்கு பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒன்றுமே செய்ய தெரியாது. ஆனால் அழகாக ஜெபிப்பாங்க. ஒரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் தரிசனத்தில் பரலோகத்தை கூட்டி கொண்டு போனார். இந்த ஏழை தாயாருக்கு பரலோகத்தில் பயங்கரமான கனம் கொடுக்கப்பட்டது. எல்லா தேவதூதர்களும் அவங்கள ரொம்ப கனப்படுத்தினாங்க. ஏன் இந்த தாயாருக்கு அவ்வளோ கனம் என்று சொல்லி அந்த தேவதூதன்கிட்ட இந்த ஊழியக்காரர் கேட்டார். ஆண்டவர் சொன்னார், இவங்க ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்த ஏழை தாயார், படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனால் அதிகமாக ஜெபிப்பார்கள். யார் போல்? ஜெயகனி அம்மா போல் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஜெபிச்ச கடைசி நாள் வரைக்கும் ஒரு அற்புதமும் நடக்கலை, யாருமே ரட்சிக்கப்படலை. ஆனால் அவங்க மரணத்துக்கு உட்பட்டு ஆண்டவர்கிட்ட போன பிறகு ஆண்டவர் ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு எழுப்புதல் அனுப்பினார். பார்த்துக்கோங்க, தேசமே ரட்சிக்கப்பட்டுருச்சு, கிராமமாக ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஆண்டவர் சொன்னாரா, அவங்க உயிரோடு இருக்கல, ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படலை. இப்போ அந்த தேசத்துக்கு நான் எழுப்புதலை அனுப்பியிருக்கிறேன். அத்தனை ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படுற காரணம் இந்த ஏழை தாயாரின் ஜெபந்தான். நீ மேடை போட்டு பிரசங்கம் பண்ணின ஊழியக்காரர்களை காட்டிலும் அதிகமான ஆத்துமாக்களை கொண்டு வந்தது இந்த ஏழை தாயார் தான். ஆகவே அவர்கள் அதிகமாக கனப்படுத்தப்படுகிறார்கள் சொன்னாராம். இன்றைக்கி நீங்களும் அப்படிதான். நீங்கள் எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியலன்னு சொல்கிறீங்களே, ஜெபிக்க தெரியலன்னு சொல்லவே முடியாது. ஜெபாவிய கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஜெபிங்க. தேசத்துக்காக, நாட்டுக்காக, கிராமங்களுக்காக, அதிகாரிகளுக்காக அவர் சொன்னபடி ஜெபிங்க. உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். இன்றைக்கும் உனக்கு கண்ணு பார்க்கல, நீ ஜெபித்ததுனால ஜப்பானில் ஒரு பையன் ரட்சிக்கப்படலாம், ஆஸ்திரேலியாவில் ஒரு நன்மை கர்த்தர் கொண்டு வருவார். நீ காணாதிருந்தும் விசுவாசிக்கிறாய் அல்லவா, நீ பாக்கியவதி. ஆகவே ஜெபத்தில் சோர்ந்து போகாதீர்கள். பைபிளில் எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். விழித்திருந்து
ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்படி ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்காருல, விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா. அதனால் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் கடந்து போங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை இனி எல்லை விரிவாகணும். அதனால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆகவே தேவன் உங்களுக்கு செய்ய போகிறது, உங்களுடைய சோதனையில் உங்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கும். நீங்கள் தேவனுக்கு செய்ய போகிறது மற்றவருடைய கைகளை திடப்படுத்தி பக்குவப்படுத்தி ஊழியங்களில் பெருகுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். நான் யூஸ்வலாக முன்னாடிலாம் வரமாட்டேன், பின்னாலே உட்காந்துருப்பேன். சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, நீ முன்னாடி வரணும், என்னை உட்கார வச்சுருக்காங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக எங்கள் கல்லூரியை தவிர இந்த பப்ளிக் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கேன். என் வாய்ப்பை கொடுத்த சிஸ்டருக்கும் இந்த மனப்பூர்வமான நன்றியை தாழ்மையோடு கூட சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.